இவ அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்ட போட்டா. உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜீவா, நீங்க தான் நர்மதாவா? ஆமாங்க. நான் தான் ஜீவா. தெரியுங்க. என் டிடெக்டிவ் ஃப்ரெண்டு எனக்கு உங்க போட்டோவை ஏற்கனவே அனுப்பிச்சு வச்சிருக்கா. அப்படியே உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸும் சொன்னா. அதனாலதான் நான் உங்களை உடனே கிளம்பி வர சொன்னேன். எதுக்காக என்ன வர சொன்னீங்க? நீங்க எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும். நானா? ஆமா. ஆனா நான் அதை எனக்காக மட்டும் கேட்கல. உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கேக்குறேன். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஜீவா. நீங்களும் வர்ஷாவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சின்சியரா லவ் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. அப்புறம் எதனால பிரிஞ்சீங்க? நீங்க சொன்னீங்களே புரிதல், அது எங்களுக்குள்ள கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. அதுதான் எங்க காதல் பிரியறதுக்கு காரணமாவும் இருந்துச்சு. நானும் வர்ஷாவும் உயிருக்கு உயிரை லவ் பண்ணோம். எங்களை பத்தி வர்ஷாவோட அப்பா கிட்ட சொல்லலான்னு முடிவெடுத்த சமயத்துல தான் வர்ஷா அப்பா இறந்துட்டாரு. அந்த துக்கத்துல இருந்து எப்படிடா அவளை வெளியில கொண்டு வர போறோம்னு நினைச்சேன். ஆனா அவ வாழ்க்கையை விட்டு நானே வெளியே போவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க அப்பா இறக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு பிரபாகர் கிட்ட வர்ஷாவை ஒப்படைச்சிட்டு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு கேட்டுக்கிட்டாரா. வர்ஷா கிட்டையும் பிரபாகர் எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அதுக்கு நீ சம்மதிக்கணும்னு பிரபாகர் சொன்னா, அது நான் சொன்ன மாதிரி அதை நீ மீறக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிரபாகர் சார் தான் வர்ஷாவை பார்த்துக்கிட்டாரா. எங்க காதலை பத்தி அவர்கிட்ட சொல்லலான்னு போகும்போதுதான் பிரபாகர் சாரோட சொந்த பையனையே வர்ஷாவுக்கு கட்டி வைக்க முடிவு செஞ்சது எங்களுக்கு தெரிஞ்சது. அது எனக்கும் வர்ஷாவுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அதையும் மீறி அவர்கிட்ட பேசி பார்ப்போம்னு சொன்னேன். ஆனா அதுக்கு வர்ஷா சம்மதிக்கல. பிரபாகர் சார் எடுக்கிற முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்னு அவ அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்கிட்ட சொல்லி அழுதா. இறந்து போன அவ அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையாதோன்னு எங்க காதலை நாங்களே அடக்கம் பண்ணிக்கிட்டோம். இங்க பாருங்க, எனக்கு அவள் நிம்மதி தாங்க முக்கியம். இதுக்கு மேலே அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் மைசூர் பக்கம் போய் செட்டில் ஆயிட்டேன். என்னங்க இது? மனசார விரும்பின வர்ஷாவை விட்டுட்டு உங்களால எப்படி பிரிய முடிஞ்சது? அதுவும் அவ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவளை விட்டுட்டு போயிருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க தானே அவளுக்கு ஆறுதலா இருந்திருக்கணும். ஒரு பொண்ணு எவ்வளவு இழப்பதாங்க தாங்குவா? ஒரு பொண்ணு தான் பெத்த அப்பாவை இழந்துட்டு காதலிச்ச உங்களையும் விட்டுட்டு அவ மட்டும் சந்தோஷமா இருப்பான்னு நீங்க எப்படி நம்புனீங்க? அவங்க அப்பாக்கு செஞ்சு கொடுத்த கடைசி சத்தியத்தை எப்படிங்க மீற முடியும்? என்னங்க நீங்க சத்தியம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். அவங்க அப்பா எதுக்காக அந்த சத்தியத்தை செஞ்சு கொடுத்தாரு? தான் இல்லாம தான் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே? உலகத்துல இருக்கிற எல்லா அப்பாவும் தான் பெத்த பொண்ணுங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் தான் உயிரோட இருக்கும் போதே இன்னொருத்தர் கையில புடிச்சு கொடுக்கறாங்க. சரிங்க, இப்போ அவருக்கு உங்க காதல் விஷயம் தெரிஞ்சிருந்தா வர்ஷாவை உங்க கையில புடிச்சு கொடுத்திருப்பாரு தானே? வர்ஷாவோட அப்பா ஆத்மா சாந்தி அடையணும் தானே அவளை விட்டுட்டு போனீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வர்ஷாவை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். இப்ப கூட நான் சொன்னதுனால மட்டும் நீங்க இங்க வரல. அவரோட ஆத்மா தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கு. ஜீவா, வர்ஷா உங்களுக்கு தான் மனைவியா வரணும். உங்க காதல் விஷயம் தெரிஞ்சிருந்தா அவரும் இதத்தான் சொல்லிருப்பாரு. ஜீவா, விடிஞ்சா இன்னொருத்தர் வர்ஷா கழுத்துல தாலி கட்ட போறாரு. அது நடக்கவே கூடாது. நீங்க தான் வர்ஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஜீவா. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அது எப்படிங்க இப்ப முடியும்? விடிஞ்சா கல்யாணம்ன்றீங்க, வர்ஷா கழுத்துல வேற ஒருத்தர் தாலி கட்ட போறாருன்றீங்க. இதுக்கு மேல என்னால என்னங்க பண்ண முடியும்? அந்த கல்யாணத்தை நிறுத்தி நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது ஏன் பொறுப்பு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
நீங்க சந்தோஷமா வாழுங்க, அது போதும் எனக்கு. நீங்க சொல்ற மாதிரி என் வருஷா எனக்கு மனைவியா கிடைச்சா நான் அவளை சந்தோஷமா பாத்துப்பேங்க. இது போதுங்க. சரி, நீங்க உள்ள வாங்க, எடுத்துக்கோங்க. வாங்க வாங்க, இப்படி போலாம். ஓஹோ, இதான் உன் பிளானா? இதனாலதான் அவ்வளவு தைரியமா பேசுனியா? உன் பிளான் தெரிஞ்சிருச்சு. ஆனா என் பிளான் என்னன்னு உனக்கு தெரியாது இல்ல? எனக்கு அப்புறம் பிறந்த நீயே இவ்வளோ யோசிக்கிறனா, நான் உன் அண்ணன், நான் எவ்வளவு யோசிப்பேன். நர்மதா, பாமா. யார் இது? ஏன் இப்படி பயந்து பயந்து அழைச்சிட்டு வர? ஒன்னும் இல்ல அங்கிள், இவர் என் அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சென்னையில இருந்து இப்பதான் வராரு. காலையில அருணுக்கு சர்ப்ரைஸா என்ட்ரி கொடுக்கணும்னு சொன்னாரு. அதான் அருண் பாத்திரக்கூடாதுன்னு இப்படி சீக்கிரட்டா கூட்டிட்டு வரேன். ஓ அப்படியா? சரி சரி. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். இந்த பக்கம் தான் அருண் ரூம். நீ என்ன பண்ண, மேல ஒரு ரூம் ஃப்ரீயா இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் தங்க வச்சிரு. சரிங்க அங்கிள், வாங்க போங்க. வாங்க ஜீவா, இப்படி வாங்க. ஜீவா, அந்த ரூம் தான். அங்க உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்க நர்மதா. சரியா? அப்புறம் காலையில சீக்கிரமா ரெடியா இருங்க. நான் வந்து கூப்பிடுற வரைக்கும் நீங்க வெளியே வர வேண்டாம். ரூம் நல்லா லாக் பண்ணிக்கோங்க. சரிங்க நர்மதா. நீங்க நிம்மதியா தூங்குங்க. சரிங்க. நம்ம நினைச்சபடி எல்லாமே நடக்குது. ஜீவாக்கு வர்ஷாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அருண் ரோகிணி கல்யாணம் தானா நடந்துரும். என்னடா சொல்ற? வர்ஷாவை லவ் பண்ண பையனை நர்மதா இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டாளா? வர்ஷா லவ் மேட்ரு நர்மதாக்கு எப்படிடா தெரியும்? அதான்டா எனக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. அவ டிடெக்டிவ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கால, அவளை வச்சுதான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா எந்த தைரியத்துல அந்த ஜீவாவை மண்டபம் வரைக்கும் கூட்டு வந்திருப்பா? இவ அப்பப்ப என்கிட்ட சவாலா பேசுவாடா. வருஷோட நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு ரோகிணி உனக்கு கட்டி வைக்கிறேன்னு. நான் கூட ஏதோ குருட்டு நம்பிக்கையில சொல்றான்னு நினைச்சேன். ஆனா குறி வச்சு அடிச்சிருக்கான்னு எனக்கு இப்பதான் புரியுது. வருஷோட லவ்வரை வர வச்சு எங்க கல்யாணத்தை நிறுத்த பிளான் போட்டிருக்கா. இப்ப என்னடா பண்ண போற? டேய், இதுக்கெல்லாம் பயந்திருந்தா 2 மண்டபத்துல இருக்கவங்களை ஏமாத்தி இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமா? விடுற, பாத்துக்கலாம். என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? நர்மதா புத்திசாலித்தனமா வர்ஷா லவ்வரை இந்த மண்டபம் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கா. அவனை கூட்டிட்டு வந்துட்டா நாளைக்கு வர்ஷா கழுத்துல அவன் தாலி கட்டுவான்னு நினைச்சிட்டு இருக்கிய? அவனால கட்ட முடியாது. நான் கட்டவும் விட மாட்டேன்.